பிரதீப் ரங்கநாதன் அவர்களோட எல்ஐகே படம் டோட்டலா இதுவரையும் 11 நாள்ல எவ்வளவு கலெக்ஷன், இந்த படம் வசூல் ரீதியா வெற்றியா தோல்வியா, வெற்றி அடைகிறதுக்கு வாய்ப்பு இருக்கா இல்லையா அப்படிங்கறத நம்ம டிஸ்கஸ் பண்ணுவோம். அப்புறம் மிஸ்டர் எக்ஸ் அந்த படமே இதுவரையும் 4 நாள்ல எவ்வளவு கலெக்ஷன், அப்புறம் பூத் பங்களா அப்படிங்கிற படம், அந்த படம் எப்படிப்பட்ட பெர்ஃபார்மன்ஸ் வந்திருக்குங்கிறத பார்ப்போம். இன்னும் சில படங்கள் பார்க்க போகிறோம், அதெல்லாம் என்னென்ன படங்கிறத வீடியோக்குள்ளே பார்க்கலாம். நேற்று வீடியோவில் நான் வந்து ஒரு ஃப்ரேம் முடிச்சிருந்தேன், ஸ்க்ரீனில் காட்டுறேன் பாருங்கள். இதுதான் ஒரு ஃப்ரேமை வந்து ஒரு பாப்புலர் சாங்கை வந்து அனிமேவாக கன்வெர்ட் பண்ணி வச்சுருந்தேன். நிறையா பேர் கரெக்டாக கெஸ் பண்ணியிருந்தீங்க. அதாவது மோஸ்ட்லி நிறைய பேர் வாலின்னு சொல்லியிருந்தீங்க. ஆனால் ஆக்சுவல் ஆன்சர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா குச் குச் ஓத்தாகே. அந்த படத்தில் வந்து தும் பாஸ் ஆகே அப்படிங்கிற அந்த பாட்டு, அந்த பாட்டில் வரக்கூடிய ஒரு ஃப்ரேம் தான். இதை கரெக்டாக கெஸ் பண்ண முதல் 5 பேர் பாண்டிராஜ், மன்னடி ஸ்டார், முகுந்தன், ராதிகா எம், பிரபு, பிரபாகரன், அப்புறம் அஜு ஃபேக்ட்ரி அப்படிங்கிற இந்த 5 பேர் தான் முதல்ல கரெக்டாக கெஸ் பண்ணியிருக்காங்க. இன்றைக்கி வந்து ஒரு ஃப்ரேம் ஒன்று வச்சுருக்கேன். அது என்ன ஃப்ரேம், என்ன படம் அப்படிங்கிறது கெஸ் பண்ணுங்கள், கமெண்ட்டில் போடுங்க. ப்ராஜெக்ட் ஹெல் மேரி இந்த படம் வந்து நேற்று 26வது நாள் இந்தியாவில் 68 லட்சம், 81 கோடி 73 லட்சம் இந்த படம் வசூல் பண்ணியிருக்கு. 575 மில்லியன் யூஎஸ் டாலர்ஸ் உலகம் முழுக்க வசூல் பண்ணியிருக்கு. த சூப்பர் மேரியோ கேலக்ஸி மூவி இந்த படம் நேற்று 18வது நாள் இந்தியாவில் 10 லட்சம், டோட்டலாக 9 கோடி 66 லட்சம் வந்து வசூல் பண்ணியிருக்கு. 751 மில்லியன் யூஎஸ் டாலர்ஸ் இந்த படம் உலகம் முழுக்க கலெக்ட் பண்ணியிருக்கு. 7000 கோடி கிட்ட இந்தியன் கரன்சிக்கு கலெக்ட் பண்ணியிருக்கு. லீ குரோனின்ஸ் த மம்மி இந்த படம் நேற்று டே 4 இந்தியாவில் 2 கோடியே 10 லட்சம், டோட்டலாக 12 கோடியே 46 லட்சம் வந்து வசூல் பண்ணியிருக்கு. 36 மில்லியன் யூஎஸ் டாலர்ஸ் இந்த படம் உலகம் முழுக்க வசூல் பண்ணியிருக்கு. ரப்டார் ரேடியோ 3 இந்த படம் நேற்று 18வது நாள் ஷேர் டீட்டெயில்ஸோட பார்க்க போகிற எல்லா படத்துக்குமே இந்தியாவில் நேற்று 18வது நாள் 13 லட்சம், உலகம் முழுக்க 20 லட்சம், 31 கோடியே 9 லட்சம் இந்த படம் உலகம் முழுக்க வசூல் பண்ணியிருக்கு. 10 கோடி பட்ஜெட், 6 கோடியே 50 லட்சம் உலகம் முழுக்க தியேட்ரிக்கல் ரைட்ஸாக போயிருக்கு. 13 கோடிக்கு மேலே ஷேர் வந்திருக்கு. வசூல் ரீதியாக 200% மேலே ரெக்கவர் பண்ணி பெரிய ஹிட்டான படமாக அமைஞ்சிருக்கு. துரந்தர் 2 நேற்று 33வது நாள் இந்தியாவில் 1 கோடியே 95 லட்சம், உலகம் முழுக்க 2 கோடியே 19 லட்சம், 1340 கோடியே 98 லட்சம் இந்தியாலையும், உலகம் முழுக்க 1762 கோடியே 46 லட்சம் வந்து வசூல் பண்ணியிருக்கு. பட்ஜெட் 250 கோடி, தியேட்ரிக்கல் ரைட்ஸ் 280 கோடி, 813 கோடி கிட்ட ஷேர் வந்திருக்கு. 290% இந்த படம் வந்து ரெக்கவர் பண்ணி இந்த படமே ஆல் டைம் பிளாக் பஸ்டர் படமாக அமைஞ்சிருக்கு. அப்புறம் அக்ஷய்குமார் அவர்களோட பூத் பங்களா அப்படிங்கிற படம் நேற்று 4வது நாள் இந்தியாவில் 7 கோடியே 85 லட்சம், ஓவர்சீஸில் 2 கோடி, உலகம் முழுக்க இந்த படம் வந்து 9 கோடியே 85 லட்சம் வந்து வசூல் பண்ணியிருக்கு. டோட்டலாக 77 கோடியே 97 லட்சம் இந்தியாலையும், ஓவர்சீஸில் இந்த படம் வந்து 29 கோடியே 75 லட்சம், உலகம் முழுக்க 107 கோடியே 72 லட்சம் வந்து வசூல் பண்ணியிருக்கு. இந்த படத்தோட பட்ஜெட் 120 கோடி, தியேட்ரிக்கல் ரைட்ஸ் 65 கோடிக்கு போயிருக்கு. 50 கோடி கிட்ட இந்த படம் இப்போவே 4 நாளில் ஷேராக வந்திருக்கு. 77% இந்த படம் வந்து ரெக்கவர் பண்ணியிருக்கு, நல்லாவே வசூல் பண்ணிக்கிட்டு இருக்கு. அப்புறம் டக்காய்ட் அப்படிங்கிற படம் டே 11 ஆந்திரா தெலுங்கானால 85 லட்சம், உலகம் முழுக்க 1 கோடி, 53 கோடியே 76 லட்சம் இந்த படம் வந்து வசூல் பண்ணியிருக்கு. 60 கோடி பட்ஜெட், 31 கோடி தியேட்ரிக்கல் ரைட்ஸ், இப்போதைக்கு 28 கோடி கிட்ட ஷேர் வந்திருக்கு. 91% இந்த படம் வந்து ரெக்கவர் பண்ணியிருக்கு. இன்னொரு 5லேருந்து 6 கோடி கிட்ட வசூல் பண்ணிச்சுன்னா பிரேக் எவன் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அப்புறம் வாழ 2 நேற்று 19வது நாள் கேரளாவில் 2 கோடியே 29 லட்சம், ரெஸ்ட் ஆஃப் இந்தியாவில் 19 லட்சம், ஓவர்சீஸில் 60 லட்சம், உலகம் முழுக்க 3 கோடியே 8 லட்சம் வந்து வசூல் பண்ணியிருக்கு. டோட்டலாக இந்த படம் கேரளாவில் 113 கோடியே 68 லட்சம், ரெஸ்ட் ஆஃப் இந்தியாவில் 11 கோடியே 86 லட்சம், ஓவர்சீஸில் 88 கோடியே 34 லட்சம், உலகம் முழுக்க 213 கோடி 88 லட்சம் வசூல் பண்ணியிருக்கு. பட்ஜெட் 10 கோடி, 18 கோடி கிட்ட இந்த படத்துக்கு தியேட்ரிக்கல் ரைட்ஸ் போயிருக்கு. ஆல்ரெடி 100 கோடிக்கு மேலே ஷேர் வந்திருக்கு. 101 கோடியே 91 லட்சம். இந்த படம் 566% வந்து ரெக்கவர் பண்ணியிருக்கு. பெரிய பிளாக் பஸ்டராக அமைஞ்சிருக்கு. டபுள் பிளாக் பஸ்டர், ஆல் டைம் பிளாக் பஸ்டர். ஏன் மேபி இந்த படம் இண்டஸ்ட்ரீட்டாக கூட அமைகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இன்னும் ஒரு 7 கோடி கிட்ட வசூல் பண்ணிச்சுன்னா இந்த படம், அதாவது கேரளாவில் 7 கோடி கிட்ட வசூல் பண்ணிச்சுன்னா இண்டஸ்ட்ரீட் படமாக அமையுது. அதாவது சொந்த ஸ்டேட்டில் ஹையஸ்ட் கிராசர் படமாக அமையுது. அப்புறம் மோகினி ஆட்டம் அப்படிங்கிற படம் நேற்று 11வது நாள் கேரளாவில் 95 லட்சம், உலகம் முழுக்க 1 கோடியே 19 லட்சம், 11 கோடியே 97 லட்சம் கேரளாலையும், 19 கோடியே 4 லட்சம் உலகம் முழுக்க வசூல் பண்ணியிருக்கு. 6.5 கோடி பட்ஜெட், 4 கோடி தியேட்ரிக்கல் ரைட்ஸ், 9 கோடி கிட்ட இந்த படத்துக்கு ஷேர் வந்திருக்கு. அதாவது 226% இந்த படம் வந்து இப்போவே ரெக்கவர் பண்ணியிருக்கு. அதாவது எப்படின்னா இந்த படம் ஓப்பனிங் ரொம்ப ரொம்ப சுமாராக இருந்தது. அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக பிக்கப் ஆகி இந்த படம் செகண்ட் வீக்கு கூட சூப்பராக போய்கிட்டு இருக்கு. அதுவும் வீக் டேஸில் கூட சூப்பராக போய்கிட்டு இருக்கு.
அப்புறம் பள்ளி சட்டம்பி அப்படிங்கிற படம் நேற்று 7வது நாள் கேரளாவில் 60 லட்சம், உலகம் முழுக்க 85 லட்சம், 14 கோடி இந்த படம் உலகம் முழுக்க வசூல் பண்ணியிருக்கு. ஷேராக வந்திருக்குது 7 கோடி கிட்ட. இந்த படத்தோட பட்ஜெட்டும் தியேட்ரிக்கல் ரைட்ஸும் வரப்போகிற நாட்களில் நம்ம பார்ப்போம். இதுவரையும் நமக்கு தெளிவாக கிடைக்கல. அப்புறம் இப்போ மீதி படங்களோட வசூலை பார்க்கறதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா பண்ணிக்கோங்க, லைக் அப்படிங்கிறத ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்புறம் உங்களுக்கு ஏதாவது ஒரு படத்தோட கலெக்ஷனோ இல்லை ஏதாவது ஒரு படத்தை பற்றி பேசணும் அப்படின்னா அதை கமெண்ட்டில் போடுங்க. ஸோ இப்போ வசூலுக்குள்ள போயிடலாம். எல்ஐகே பிரதீப் ரங்கநாதன் அவர்களோட இந்த படம் இதுவரையும் வசூல் ரீதியாக எப்படி வந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா, நேற்று 11வது நாள் 64 லட்சம் தமிழ்நாட்டிலையும், உலகம் முழுக்க 88 லட்சம், 32 கோடியே 25 லட்சம் தமிழ்நாட்டிலையும், 58 கோடியே 99 லட்சம் உலகம் முழுக்க வசூல் பண்ணியிருக்கு. இந்த படத்தோட பட்ஜெட் 80 கோடி, தியேட்ரிக்கல் ரைட்ஸ் 42 கோடி கிட்ட போயிருக்கு. இப்போதைக்கு 32 கோடியே 35 லட்சம் ஷேராக வந்திருக்கு. உண்மையிலே இது ஒரு நல்ல கலெக்ஷன் தான். ஏன்னா இதுக்கு முன்னாடி பிரதீப் ரங்கநாதன் அவர்கள் நடித்தது 3 படம் தான். இது 4வது படம். 4வது படத்துக்கு ஒரு 60 கோடி கிட்ட வசூல் வந்திருக்குங்கிறதுலாம் பெரிய விஷயம்தான். ஆனால் அவரோட இதுக்கு முந்தைய படங்கள் எல்லாமே 100 கோடி வசூல் திரைப்படங்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரியும். இந்த படமும் ஒரு 100 கோடி வசூல் திரைப்படமாக இருந்ததுன்னா இந்த படமே ஒரு வெற்றி படமாக தான் அமைஞ்சிருக்கும். இப்போதைக்கு இந்த படம் 60 கோடியை நெருங்கி வந்திருக்கு. இன்னும் இந்த படம் எவ்வளோ வசூல் பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா 20 கோடி, அதாவது உலகம் முழுக்க இந்த படம் 20 கோடி கிட்ட வசூல் பண்ணால் தான் பிரேக் ஈவன் பண்ணுறதுக்கே வாய்ப்பு இருக்குது. அதுக்கப்புறம் தான் ப்ராஃபிட்லாம் எடுக்க முடியும். மேபி இந்த படத்துக்கு அடுத்த வாரம் கூட டைம் இருக்குது ஒரு நல்ல பர்ஃபார்மன்ஸ் பண்ணுறதுக்கு. வீக்கெண்டு கூட ஒரு நல்ல கலெக்ஷன் எடுத்தது அப்படின்னா அதுக்கப்புறம் வீக்கெண்டில் ஒரு கோடி 1.5 கோடி அந்த மாதிரி எடுத்துகிட்டு அப்புறம் ஒரு 70 லட்சம் 80 லட்சம் இதையே மெயின்டைன் பண்ணிச்சு அப்படின்னா இந்த படம் ஓரளவுக்கு தப்பிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. முதல் படம் பிரதீப் ரங்கநாதனுக்கு இந்த அளவுக்கு ஒரு பெரிய தடுமாற்றத்தை சந்திச்சுக்கிட்டு இருக்கு. மேபி இந்த படம் ஒரு 70% ஒரு ஃப்ளாப் அப்படிங்கிற வெர்டிக்ட் எடுக்கிறதுக்கு தான் வாய்ப்பு இருக்கு. மேபி வரப்போகிற நாட்களில் ஏதாவது மேஜிக் நடந்து ஒரு பெரிய கலெக்ஷன் வரப்போகுதாங்கிறத பார்ப்போம். நீங்கள் எத்தனை பேர் இந்த படம் பார்த்துட்டீங்க? இந்த படம் இன்னும் ஒரு 20 கோடி வசூல் பண்ணுமா இல்லையாங்கிறத நீங்களே கமெண்ட்டில் போடுங்க. அப்புறம் ஆர்யா அவர்களோட மிஸ்டர் எக்ஸ் நேற்று 4வது நாள் தமிழ்நாட்டில் 48 லட்சம், ஆந்திரா தெலுங்கானாவில் 14 லட்சம், ரெஸ்ட் ஆஃப் இந்தியாவில் 8 லட்சம், ஓவர்சீஸில் 10 லட்சம், டோட்டலாக உலகம் முழுக்க நேற்று 4வது நாள் 80 லட்சம் வந்து கலெக்ட் பண்ணியிருக்கு. கிட்டத்தட்ட 3 கோடி கிட்ட தமிழ்நாட்டில் வசூல் பண்ணியிருக்குங்க. 88 லட்சம் ஆந்திரா தெலுங்கானாவில், ரெஸ்ட் ஆஃப் இந்தியாவில் 37 லட்சம், ஓவர்சீஸில் 56 லட்சம், உலகம் முழுக்க 4 கோடியே 80 லட்சம். இந்த படத்தோட பட்ஜெட் கிட்டத்தட்ட 25 கோடி அப்ராக்சிமேட் அப்படின்னு. இந்த படத்தோட பட்ஜெட் 25 கோடி, அப்ராக்சிமேட்டாக 10 கோடி கிட்ட தியேட்டர்கள் ரைட்ஸ் போயிருக்கு. 2 கோடியே 66 லட்சம் தான் இதுவரை ஷேராக வந்திருக்கு. அதாவது 26.6% இந்த படம் இப்போதைக்கு ரெக்கவர் பண்ணியிருக்கு. இது பத்தவே பத்தாது, பெரிய கலெக்ஷன் தேவைப்பட்டிருக்கு. இந்த படத்துக்கு ஓப்பனிங்லேயே ஒரு 10 கோடி கிட்டையாவது இந்த படம் ஓப்பனிங் வீக்கெட் எடுத்துருந்துருக்கணும். ஆனால் அவ்வளோ வரல. இப்போதைக்கு ரொம்ப சுமாராக தான் இருக்குது. 3 படம் ரீரிலீஸ் ஆக போது. அஜித் அவர்களோட அமர்கலம், விஜய் அவர்களோட சிவகாசி, அப்புறம் மாதவன் அவர்களோட ரன், இந்த 3 படத்துக்கும் ரீரிலீஸில் நீங்கள் எதுக்காக வெயிட் பண்ணுறீங்க அப்படிங்கிறதையும் கமெண்ட்டில் போடுங்க. அப்புறம் தெலுங்கை பொறுத்தவரையும் இந்த வருஷம் அதிகமாக வசூல் பண்ணதில் டாப் 5 இப்போ பார்த்துருவோம். மனசங்கர வரப்பிரசாத் காரு 303 கோடி 75 லட்சம் முதலிடத்தில் இருக்குது. த ராஜா சாப் 221 கோடி 67 லட்சம். பெரிய கலெக்ஷனாக இருந்தாலுமே இந்த படம் ஒரு பெரிய டிசாஸ்டர். உஸ்தாத் பகத்சிங் 3வது இடத்துல இருக்குது. இந்த படமே டிசாஸ்டர் தான். 98 கோடி 63 லட்சம். அனகனக ஒக்கராஜு இந்த படம் சூப்பர் ஹிட் திரைப்படமாக அமைஞ்சது. 87 கோடிக்கு மேலே வசூல் பண்ணியிருக்கு. டக்காய்ட் அப்படிங்கிற இப்போ நம்ம பார்த்தோம்ல 91% கிட்ட வந்து ரெக்கவர் பண்ணியிருக்கு. இந்த படம் வந்து 53 கோடி 76 லட்சம். இதுதான் தெலுங்கு சினிமா 2026ஓட டாப் 5 கலெக்ஷன். இதில் வரப்போகிற படங்கள் எது முதியுது பார்ப்போம். அப்புறம் யூத் படத்தோட டோட்டல் கலெக்ஷன், ஃபைனல் கலெக்ஷன் கிடையாது, இன்னுமே போய்கிட்டு இருக்கு. இந்த படம் டோட்டலாக இதுவரையும் இந்த படம் எவ்வளோ கலெக்ட் பண்ணியிருக்கு அப்படிங்கிறத பார்ப்போம். ஒவ்வொரு ஸ்டேட்டில் தமிழ்நாட்டில் 53 கோடியே 10 லட்சம், ஆந்திரா தெலுங்கானாவில் 5 கோடியே 75 லட்சம், கர்நாடகாவில் 4 கோடியே 10 லட்சம், கேரளாவில் 1 கோடியே 35 லட்சம், ரெஸ்ட் ஆஃப் இந்தியாவில் 46 லட்சம், ஓவர்சீஸில் 11 கோடியே 78 லட்சம், உலகம் முழுக்க 76 கோடியே 54 லட்சம் வந்து வசூல் பண்ணியிருக்கு. 8 கோடி பட்ஜெட், 7 கோடி தியேட்ரிக்கல் ரைட்ஸ். ஆனால் வசூல் ரீதியாக ஒரு பெரிய பிளாக் பஸ்டர் படமாக அமைஞ்சிருக்கு. தியேட்ரிகளாக இந்த படத்துக்கு 35 கோடிக்கு மேலே ஷேர் கிடைச்சிருக்குங்க. அதாவது போட்டதில் 5 மடங்குக்கு மேலே இந்த படத்துக்கு ப்ராஃபிட்டே கிடச்சிருக்கு. 505% இந்த படம் வந்து ரெக்கவர் பண்ணி ஒரு பெரிய பிளாக் பஸ்டர் படமாக அமைஞ்சிருக்கு. அதுவும் கென் கருணாஸோட முதல் படம் கதாநாயகனாகவும் இயக்குனராகவும். இவ்வளோ பெரிய வெற்றி. கண்டிப்பாக இந்த வெற்றியை அடுத்த படத்துலையும் அவர் தக்க வச்சுப்பார் அப்படின்னு நம்பலாம். ஸோ இந்த படம் உங்கள் எத்தனை பேர் ஃபேவரட் அப்படிங்கிறத கமெண்ட்டில் போடுங்க. இதே மாதிரி ஒரு வீடியோவில் இதே மாதிரி கலெக்ஷன் ரிப்போர்ட்டில் மீண்டும் நான் உங்களை சந்திக்கிறேன். சைனிங் ஆஃப் ரஹ்மான்.